ஹாய், திஸ் இஸ் ராதா பாலன் சேனல். இன்றைக்கி குக்கரில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு அதில் பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போட்டு ஒரு 3 வெங்காயம் அதை ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு அது கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புதினா போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெஜிடபிள் சாதத்துக்கு தக்காளி கம்மியாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தயிரும் ஆட் பண்ணுவோம். அதனால் ஒரு 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டு கொஞ்சம் மூடி போட்டு வதக்குங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அதுக்கு வெறும் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா ஆப்ஷனல் தான். இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டாவே போதும். அதையும் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் தயிர். வெஜிடபிள் பிரியாணிக்கு தயிர் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெஜிடபிள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ எதுனாலும் போடலாம். நம்ம இன்றைக்கி கேரட்டும் பீன்ஸும் பொட்டேட்டோ இது 3 தான் ஆட் பண்ண போகிறேன். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சோம்னா இந்த மாதிரி சைடெல்லாம் எண்ணெய் மிதந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 3 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ இது 3ம் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸ் 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம், வீட்டு அரிசிலையும் செய்யலாம். 2 டம்ளர் ரைஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி, 4 டம்ளர் தண்ணியை ஊற்றி மூடி போட்டுடுங்க. மூடி போட்ட உடனே அது ஒரு பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த பபிள்ஸ் மாதிரி வரப்போ ரைஸை நம்ம ஊற வச்ச ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, புதினா மறுபடியும் எதனா போடுறது இருந்தால் நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டோம்னா ஒரு 2 விசில், அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா